ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே எதுவுமா நான்வெஜ் இல்லைனா எப்படிங்க? அதனால் மீன் வாங்கலான்னு மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். பசங்க 2 பேருமே வீட்டில் நின்னுங்கடான்னு சொன்னதுக்கு 2 பேருமே கேட்க மாட்டேன்னு பின்னாடியே தொத்திட்டு வந்துட்டாங்க. சரின்னு 2 பேருமே கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. மீன் மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அது பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் உண்டு. அங்கே போய் கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு வரலான்னு உள்ளே நுழைஞ்சாச்சு. பிள்ளைங்களுக்கு நான் எப்படி மீன் குழம்பு வச்சாலும் குழம்பு மீன் சாப்பிடவே மாட்டேங்காங்க. பொரிச்ச மீன் மட்டும் தான் சாப்பிடுதாங்க. அதனால் இந்த தடவை பாக்கெட்டு மீன் குழம்பு மசாலா பொடி வாங்கி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொடி வாங்கிட்டு இருந்தாங்க. மீன் குழம்பு பொடி. பிள்ளைங்க 2 பேருமே ₹10 பிஸ்கட் பாக்கெட் இல்லைனா சாக்லேட் ஏதாச்சும் வாங்கி தாங்கம்மான்னு சொல்லிட்டு கடைசியில் பெரிய பெரிய பிஸ்கட் பாக்கெட்டுகளாக பறக்க ஆரம்பிச்சிச்சுங்க. க்ரீம் பிஸ்கட் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு கிடந்துச்சுங்க. சரி ஏதாச்சும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னது தான். நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கினேன், அவங்களும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கினாங்க. 2 பொருளையும் சேர்த்து பில்லை போட்டோம்னா ₹500 மேலே வந்துருச்சுங்க. என்ன செய்ய, பிறகு சரின்னு பில்லை போட்டு வாங்கியாச்சுங்க பொருட்களை. பொருளை வாங்கினதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் பைய கொண்டுட்டு வரலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி டிக்கியில் போட முடியாமல் எல்லா பொருட்களையும் போட்டு திணிச்சு ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு வந்தாச்சு. தக்காளி, மிளகாய், மாங்கான்னு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டு அடுத்தால மீன் கடைக்கு கிளம்பியாச்சுங்க. அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? இப்படி தாங்க மீன் கடைக்காரர் எல்லா மீன் பேரையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் எனக்கு என்ன மீன் வாங்கன்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருந்துச்சுங்க. அதனால் மீனும் வேறு ரேட் அதிகமாக இருந்துச்சு எல்லா மீனும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெலை மீன் தாங்க வாங்கினேன். 1 கிலோ ₹600 சொன்னாங்க. மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததான் எங்கள் பாப்பா என்ன தெரியுமா தான் சொன்னா தெரியுமாங்க? இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம 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 சமைச்சு பொரிச்சு குடுக்குற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்ற. இப்படி தாங்க எங்கள் பாப்பாவும் வீரவசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்காச்சும் நல்லா குழம்பு வைங்கம்மா, அப்படின்னா தான் நான் மீனை சாப்பிடுவேன், இல்லைனா பொரிச்ச மீன் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ எப்படி குழம்பு வச்சாலும் ஏதாச்சும் குறை தாண்டி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த புளிக்குழம்பு மசாலா, மீன் குழம்பு மசாலா பொடி, மீன் பொரிக்கிற பொடி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு மீன் குழம்புக்கு தேவையான புளியையும் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை கழுவிட்டு வந்துடலான்னு மீன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. மண்சட்டியில் மீன் கட் பண்ண மீன் எல்லாத்தையும் உள்ளே தட்டிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா உரசி கழுவும் போது நம்ம அதில் இருக்கக்கூடிய செதில் அழுக்கு எல்லாமே நல்லா வெளியில் வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனோம்னா இப்படி பலன்னு வெள்ளைன்னு நல்லா மீன் வந்துடுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்னது கவுச்சு ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக கழுவியாச்சுங்க. அதை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மாங்காய், வெள்ளைப்பூடுன்னு எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. அப்படின்னா தான் நல்லா நறுக்கிறதுக்கு வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்கு வெள்ளைப்பூடெல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சாப்பாடு நல்லா கொதிச்சிருச்சுங்க. சாப்பாடு மூடியை திறந்து வச்சுட்டு சாப்பாடுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். சாப்பாடுக்கு யாரெல்லாம் உப்பு போட்டு பொங்குவீங்க? நிறைய பேர் உப்பு இல்லாமல் பொங்குவாங்க. யாரெல்லாம் உப்பு போட்டு பொங்குவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு தேவையான மீன் எல்லாத்தையும் தண்ணி எடுத்துடலான்ட்டு ஒரு பிளேட்டில் பொரிக்கிறதுக்கு தேவையான மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிற மசாலா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மசாலா தாங்க, பாக்கெட் மசாலா. அதை தட்டி கொஞ்சமாக லெமன் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா தடவி ஃப்ரீசர் உள்ளே வச்சாச்சிங்க. அப்படின்னா தான் நல்லா வந்து இந்த மசாலாலாம் நல்லா மீனில் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடி எல்லாம் ஊற வச்சுருந்ததை நறுக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சின்னதாக நறுக்கிட்டு இருந்தேங்க. நறுக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுங்க. வெங்காயம் ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற தான் வச்சுருந்தேன். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீர் வந்துருச்சு, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் நறுக்கிட்டு இருக்கக்குள்ள அங்கே மாங்காய் திங்கிறதுக்கு தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்துச்சுங்க. மாங்காவை நல்லா தின்னுக்கிட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா, அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்கம்மா, அதனால் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், நம்ம நீங்கள் களைப்பு தெரியாமல் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாங்காவை வாங்கி தின்னுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனசு ஃபுல்லா உன் மேலதான், திருந்தி போன உன்னாலதான், திரியிற உன் பின்னாலதான், ஓகே சொல்ல கண்ணாலதான், புதுசா மறந்த ஃபீலிங்ஸுமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்ஸுமா, கனவா லவ் காலிங்குமா, என்ன லெஃப்ட் ஹேண்ட் டீலிங்கு பண்ணாதம்மா, சாமிக்கு चुलकुल तो इंजी का मुहे नामिकी टुलुल तो इंजी का बुले. அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஒரு ஸ்டான்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டான்ஸ் அவ்வளோதான்.
எங்கள் பாப்பா படித்த பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? தமிழ்லையும் படித்தா, ஹிந்திலையும் படித்தாங்க. ஹிந்தியில் ரொம்ப தெரியல, ஒரு சின்ன ஸ்டான்ஸாக மட்டும் தான் தெரிஞ்சதுன்னு சின்ன ஸ்டான்ஸாக மட்டும் தாங்க படித்தா. அவள் பாட்டை கேட்டுகிட்டே நானும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கலான்னு எந்திரிச்சாச்சுங்க. நம்ம புளி ஊற போட்டதால அந்த புளித்தலையை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதில் மீன் குழம்பு மசாலாவையும் தட்டி ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போய் கருவேப்பிலை அஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக போய் கருவேப்பிலை அஞ்சிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே மண்சட்டி வந்து நல்லா அடுப்பில் வச்சுருந்தது, நல்லா சூடாயிடுச்சுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம்லாம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கும் போது நல்லா சீக்கிரமாக வதங்கிருங்க. நல்லா மூடி போட்டு நல்லா கொலைய வதக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் அந்த எண்ணெயிலே போட்டுருணுங்க. அப்படின்னா தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெட் கலரில் காட்டுங்க அந்த குழம்பு. மேலே பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அது உள்ளே போட்டிருந்த மசாலா, தக்காளி எல்லாத்தையுமே உள்ளே ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் போடுற குழம்பு மசாலாவை விட இது கொஞ்சம் ஓரளவு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. என்ன கடையில் உள்ள மசாலாங்க, அதனால் கொஞ்சம் எதாவது சேர்த்துருப்பாங்க, அதனால் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மீன்கள் எல்லாத்தையுமே மீன் துண்டு எல்லாத்தையுமே உள்ளே போட்டிருந்தேன். நான் வந்து பொரிக்கிறதுக்காக நிறைய மீன் துண்டெல்லாம் எடுத்துட்டேன். குழம்புக்கு வந்து ரொம்ப மீன் இல்லை, கொஞ்சம் தலையும் வாலும் மட்டும் தாங்க போட்டிருந்தேன். நடுத்துண்டு எல்லாத்தையுமே நம்ம பொரிக்கிறதுக்காக எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்தாச்சு, மாங்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. கடைசியாக கருவேப்பிலை தூவி நல்லா மீன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டுங்க. மீன் குழம்பை நல்லா இறக்கி வச்சாச்சு. மீன் குழம்பெல்லாம் வச்சு இறக்குனதுக்கப்புறம் அடுத்தலாம் ஃப்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள ஒரு காமெடி வேறு ஞாபகம் வந்துச்சுங்க. குழம்பு கையில் ஊற்றி உப்பு இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல, கையில் சுட்டுருச்சுன்னு சொல்லி ஆணு கத்துற மாதிரி அந்த காமெடி தான் எடுக்கலான்னு அதை எடுத்துக்கிட்டு இருந்தோங்க. அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலான்னு ஃப்ரை பண்ண தான் ஃப்ரீசர் உள்ள நம்ம ஊற வச்சுருந்த மீனை வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4 மீன் தாங்க போட இருந்துச்சு. அந்த 4 மீனையும் போட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலாம் தூவி நல்லா ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மாற்றி போடுறதுக்குள்ள மேலெலாம் டப்புன்னு தெரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. மெல்லமாக மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எல்லா மீன்களையும் நல்லா சூடாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. மீனை ஃப்ரை பண்ணிட்டு பண்ணால் எப்படி மேலே டெக்கரேஷன் பண்ணணுமா, அதனால் வெங்காயம்லாம் நறுக்கி மேலே நல்லா ரவுண்டாக நறுக்கி வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு. எங்கள் பாப்பா அப்போ ஒரு கேள்வி கேட்டால் பார்க்கணும். மீனெல்லாம் ரெடி, சாப்பிடலாம் வாங்க. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அங்க ரவுண்டா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எதுதா? அது எதுக்குமா வச்சிருக்கீங்க? இது எதுக்குண்ணா, மீன் செத்து போச்சுல்ல, அதுக்கு மலர் வளையம் வச்சிருக்கேன். மலர் மயமா? மலர் வளையம். மலர் வளையமா? ஆமா, ஃப்ளவர் கொண்டு வந்து வைப்பாங்கல்லாமா. ஓ ஆமா, அதான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அட பாவி, அதுக்கு எதுக்கு நீங்க அழுறீங்க? மீன் செத்து போச்சுன்னு வருத்தம் தாங்க முடியல, அதான் அம்மா அழுறேன். வெங்காயத்தை நறுக்கி கண்ணீர் வருது. என்ன என்ன எழவிடாது. டெக்கரேஷன், இது டெக்கரேஷன். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? மீன் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடு தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன். மீன் குழம்பு எல்லாத்தையும் நல்லா ஊற்றி மீன் குழம்புக்கு வந்து நான் மண்டையும் வாழாடி தான் போட்டுதான். அதனால் வாழாடி துண்டு மட்டும் ஒரு துண்டு எடுத்து மீன் பொரிச்ச மீன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் பாப்பா வேறு பார்த்துக்கிட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏம்மா எல்லா பொரிச்ச மீனாலும் நீங்களே தின்றாதீங்கம்மா, எங்களுக்கு கொஞ்சம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா எங்கள் பாப்பா. நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஆயத்தோட வெடியுது, அடைஞ்சிருச்சா? இப்படிதாங்க நானும் சாப்பாடு போட்டு எடுத்து வைக்கல எங்கள் பாப்பாவுக்கு வாயிலிருந்து எச்சு கூறிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா ஏம்மா எல்லா பொரிச்ச மீனையும் நீங்களே தின்றாதீங்கம்மா, எங்களுக்கு கொஞ்சம் வைங்கம்மா அப்படின்ட்டு 2 மீன் தாண்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சாப்பிட வந்து உட்காந்தாச்சுங்க. மீன் குழம்பு பொடி போட்டு நம்ம வச்சுருக்கோமே, வீட்டு மசாலா போடாமல் எப்படி இருக்கும்னு நினச்சிங்க. நான் சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் உள்ள மசாலாவும் பொரிச்ச மீனும் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுங்க. வெளியில் நல்லா மொறுன்னு உள்ளுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படின்னு நம்மளுக்கு அதெல்லாம் இறங்காதவன், நம்மளுக்கு எப்போதும் இந்த தயிர் ஊற்றி மீன் சாப்பிட்றதாங்க நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவள் தயிரை ஊற்றி சோறு வச்சு சாப்பிட்டுட்டு மீன் பொரிச்சு மீன் மட்டும் 4-5 உள்ள போயிட்டு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை பார்த்தா மொத்தச்சோறும் காலியாகி ஒத்தச்சோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா, எப்படா இந்த வெறும் குழம்பையா எடுத்து மடக்கு குடிச்சிருவோம். நடக்கு நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு. அட படுபாவிகளா,
ஆஞ்சு மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே. இப்படி தாங்க எங்கள் வீட்லேயும் மொத்த சோறு காலியாகி ஒத்த சோறு இருக்குதுங்க மாதிரி எல்லாருமே 2-3 டைம் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. அதனால் எல்லா சாப்பாடும் காலிங்க. மீன் ஃப்ரை சுத்தமாக காலிங்க. சரிங்க, இந்த விளாக் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.